ஹே ஹாய் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அனிமேக்ஸ் கேமிங். ஓகே கைஸ், நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான எபிசோட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட் வேறு லெவலில் இருந்தது. ஃபைட் சீனில் இருந்து கூஸ் பம்ப்ஸில் இருந்து எப்பா எப்பா அந்த மாதிரி இருந்ததுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் இருக்க பெஸ்ட் ஃபைட் சீன்ஸை நம்மளோட இன்ஸ்டா சேனலில் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் அப்லோட் பண்ணால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. இன்ஸ்டா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் போய் அந்த ஃபைட் சீனை செக் பண்ணுறதுனா நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோவோட மிட்டில் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். அண்ட் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ்டிக்கு படையில் போட்டுருவானுங்க. அதாவது அவனை வந்து பார்த்தீங்கன்னா கொன்னுருவாங்க. ஸோ அதிலிருந்தே நம்ம இன்னும் மீண்டு வராமல் இருப்பான். ஸோ லிட்டரலி அவன் இன்னமும் அந்த ஃபைட் சீனில் தான் இருக்கான். ஸோ அந்த தாட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு போயிட்டே இருக்குது. கரெக்டாக அந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அவனை பிடிக்கலான்னு பார்க்குறப்ப அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங்கில் தான் இருக்கான். அதாவது மேலே பறந்துட்டு தான் இருக்கான். டப்புன்னு அவனை பிடிக்க முடியல. அப்படியே அங்கேருந்து கீழே விழுகிறப்ப நம்ம ஒர்க்னர் சென்ஸை அவரோட மேப் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வராரு. ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்குது. ஸோ அதில் பறந்து வராரு ட்ராகன் மான்ஸ்டர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளில காப்பாற்றினதுக்கப்புறம் எப்படியோ அந்த வில்லங்கிட்ட இருந்து நம்ம வெளில காப்பாற்றிட்டு பறந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. நம்ம வில்லோட ஸ்வாட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையே அவன் விட்டுட்டு போயிடுறான். இன்னொரு சைடு நம்ம மேக்னமோட டவரை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜியோ, அதாவது நம்ம லைட்னிங் லார்டான ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சேரை விட்டு நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ அதை பார்த்துட்டு நம்ம ஃப்ளேம் லார்டான கேரியட் கேட்குறான், எங்கடா போகிற அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஜியோ சொல்கிறான், வேறு எங்கே பேட்டில் ஃபீல்டுக்கு தான், அங்கே பாரு ஏகப்பட்ட பேர் ஃபைட் பண்ணி செத்துட்டு இருக்கானுங்க, சோதா பசங்க இவனுங்க பவர் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டென்ஷன் ஆகிட்டு, இருக்குல்லே சோதா பசங்க யார் தெரியுமா, நம்ம தான்டா, அவனுங்களாவது இறங்கி சண்டை செய்கிறானுங்க, நம்ம கோலத்தனமாக இங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவத்தோடு பேசிகிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஃப்ளேம் லார்ட் சொல்கிறான், நீ கோவப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நம்மக்கிட்ட இப்போ மேஜிக் பவர் இன்னும் நமக்கு ரீஜென்ரேட் ஆகலை, அதனால் ஆரன், அதாவது இப்போ இவங்க மேக்னமேட்டர் எல்லாத்துக்கும் லீடரே அந்த ஆரன் தான், அவர் சொன்ன மாதிரி நம்ம இந்த டவரில் இருக்கிறதா நமக்கு சேஃபு, நம்ம அங்கே போய் இறந்துட்டோம் அப்படின்னா பேரியர் வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆயிரும், அப்புறம் அங்கே இருக்க டார்க் ஃபோர்ஸஸ்லாம் உள்ளே வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கப்பவே நம்ம ஜியோவோட அடியாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் சொல்கிறான், இல்லை இங்கே இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு, நம்ம இறங்கி போய் மக்களுக்கு உதவி செய்யணும், அதுதான் நம்ம எடுக்கிற நல்ல முடிவு அப்படின்னு சொல்ல நம்ம ஜியோ அதை கேட்கல. அந்த சமயத்தில் தான் நம்ம ஃப்ளேம் லார்டான அவன் வந்து பார்த்தீங்கன்னா, நீ ஒழுங்காக ஒரு சீட்டில் போய் உட்காரு, இல்லைன்னா உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ணி உட்கார வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ளேம் பவரை யூஸ் பண்ணி அவனை வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்தலான்னு பார்த்துட்டு இருக்கான். ஸோ கண்டிப்பாக இது ஒரு காமனான கோவம் தான். ஸோ உங்களோட மக்கள் அங்கே சண்டை போட்டு இறந்துட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு போய் உதவி செஞ்சு தான் ஆகணும். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோவும் சொல்கிறான். இப்படி இவனுங்க 2 பேரும் இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கா. இன்னொரு சைடு நம்ம எல்ஃபோட லீடரான நம்ம லேடி எலனோர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கா. அவளோட அசிஸ்டன்ட் கேட்குறா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அவள் சொல்கிறா, நான் வந்து இந்த இடத்துல ஸ்பெக்டேட்டராக தான் இருக்க போகிறேன், அதாவது வேடிக்கை தான் பார்க்க போகிறேன். ஆஃப்டர் ஆல் இது வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களோட பிரச்சனை, ஸோ இதில் எதுக்கு நாம போய் தலையிடணும் அப்படின்னு அவள் சொல்ல, உடனே இன்னொரு அசிஸ்டன்ட் சொல்கிறான், நம்மளோட எல்ஃப் கைண்டை சேர்ந்த இன்னொருத்தன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கான், அவன் மாட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, உடனே வச்சு சரி அவனை போய் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் அங்கேருந்து பறந்து போய் அவனை காப்பாற்ற போயிட்டுருக்கான். இப்படி இங்கே நடந்துகிட்டு இருக்க உடனே நம்ம எல்ஃபேராவும் அவளோட சேர்லேருந்து எழுந்து போயிட்டுருக்கா. நம்ம எல்ஃபேரா யாருன்னா நம்ம வில்லோட க்ரஸ், இல்லைனா ஒன் சைட் லவர், இல்லைனா நீங்கள் லவர்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அவள் எந்திரிச்சு போய் நம்ம ஆரன் கிட்ட போய் கேட்குறா, ஒழுங்காக உன்னோட ஆர்டரை மாற்றிக்கோ, அதாவது ஆரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இந்த இடத்துல இருக்க சொல்லி ஆர்டர் போட்டிருப்பான். ஸோ ஒழுங்காக உன்னோட ஆர்டர் மாற்றிக்கோ, அங்கே ஏகப்பட்ட பேர் செத்துட்டு இருக்காங்க, உன்னோட ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீ மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஆரன் அதெல்லாம் முடியாது, நீ ஒழுங்காக உன்னோட இடத்துல போய் உட்காரு அப்படின்னு சொல்கிறான். உடனே 2 பேருக்கு கண்ணிலேயே பேசிக்கிறாங்க. டப்புன்னு நம்ம எல்ஃபேரா வந்து பார்த்தீங்கன்னா அவளோட பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல இருக்குது, அதாவது பவர்லாம் யூஸ் பண்ணல, அவள் அந்த அந்த கோவத்தை வெளிப்படுத்துகிறா. அந்த கோவத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் அப்படியே ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க, நான் இந்த இடத்த விட்டு போய் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, எனக்கு ரொம்ப நெருங்கியவங்களை நான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்ற போகிறேன், நீ அது நடுவில் வந்தால் உன்னையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு நம்ம எல்ஃபேரா சொல்கிறா. அதை பார்த்துட்டு அவளோட அசிஸ்டன்ட் எல்ஃபேரா என்ன பண்ணுற, கொஞ்சம் கூல் டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இந்த எபிசோட் ஒரு தரமான கூஸ் பம்ப்ஸ் எபிசோடாக இருந்தது. எனக்கு அதை பார்த்த உடனே அவள் அப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே இன்னொரு சைடு நம்ம வெளில காமிக்கிறாங்க, அவன் ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டில் இருக்கான். ஏன் என்னால் மட்டும் மேஜிக் யூஸ் பண்ண முடியல, என்னால் தான் ரோஸ்ட்டே இறந்து போனா, என்னால் மேஜிக் யூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக அவனை காப்பாற்றிருப்பேன், ஏன் என்னால் மட்டும் யூஸ் பண்ண முடியல, எல்லாத்தாலையும் யூஸ் பண்ண முடியுது, எதனால் எனக்கு மட்டும் இந்த பாரபட்சம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஒரு கடுப்பில் இருக்கான் அவன். அப்புறம் தான் ஓக்னர் சென்ஸை அவனை கூல் டவுன் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அவனை பார்த்து அழுதுகிட்டே கேட்குறான், ஏன் என்னால் மட்டும் மேஜிக் யூஸ் பண்ண முடியல சென்ஸு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவரை பார்த்து கேட்குறான். இப்படி இவனுங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்க, இன்னொரு சைடு நம்ம வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறான். எங்கடா 2 பேரும் தப்பிச்சு போகலான்னு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி ஏதோ கத்தியெல்லாம் வருது. ஸோ அதை ஃபோர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க 2 பேர் மேலேயும் அடிச்சிடுறான்.
இன்னொரு சைடு நம்ம வில்லோட ஃப்ரெண்ட்ஸான நம்ம கோலட்டு, நம்ம விக்னல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த மான்ஸ்டர்ஸ் கூட. ஸோ, அப்போ வந்து ஒரு பெரிய பிளாஸ்ட் மாரி சவுண்டு கேட்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நடக்கிறது. அதாவது நம்ம வில் தான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அந்த மாரி அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கப்ப, அந்த இடத்துக்கு கீகி வரும். அந்த கீகிய பார்த்துட்டு நம்ம கோலட் கேட்பா, "கீகி என்னாச்சு? அந்த இடத்துல வில் தானே இருக்கான். சரி நம்ம வா, என்னைய வில் இருக்க இடத்துக்கு கூட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கீகி அதாவது பூனைக்குட்டிய எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உடனே ஓடி போறா. அத பார்த்துட்டு நம்ம சியோனும் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் பின்னாடியே ஓடுறா. எனக்கு தெரிஞ்சு வில்லுக்கு வந்து நம்மளோட உதவி தேவைன்னு நினைக்கிறேன். நாங்க 2 பேரும் அவனுக்கு உதவி செய்ய போறோம். நீங்க எங்க 3 பேரும் இந்த மான்ஸ்டர சமாளிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட, இன்னொரு சைடு நம்ம விக்னல் வந்து நம்ம ஜூலியஸ் கிட்ட, "ஏய் உன்னோட குளோன உடனே உருவாக்கு" அப்படின்னு சொல்ல, நம்ம லியானாவும் "சீக்கிரம், சீக்கிரம், சீக்கிரம் உருவாக்கு" அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஜூலியஸ் டென்ஷன் ஆயிடுறான். "டேய் நீங்க என்ன கமெண்ட் பண்ணாதீங்க. எனக்கு தெரியும் என்ன பண்றது" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாரி காமெடியா ஒரு மாரி டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். அப்படியே இன்னொரு சைடு இன்னொரு வில்லனை காமிக்கிறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க மக்கள் இறக்கறதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு, ச்சே! என்னால தான் இந்த சண்டையில பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. சரி அடுத்த தடவ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அவனோட மேஜிக் எபிலிட்டிய வச்சு ஏதோ ஒரு பால் மாரி உருவாக்கி அத வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டவர நோக்கி வீசுறான். ஸோ, அத அந்த மான்ஸ்டர் பார்த்துட்டு, அது பின்னாடியே போயிட்டுருக்கு அந்த டவர் அட்டாக் பண்றதுக்கு. ஏன்னா, டவர்ல தான் மேக்னமெண்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இத நம்ம கிளார் பார்த்துட்டு, ஐய்யயோ! அந்த மான்ஸ்டர் வந்து மெயின் சிட்டி கிட்ட போயிட்டுருக்கு. அத நம்ம எப்படியோ தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி நம்ம கிளார் வந்து பார்த்தீங்கன்னா, அவளால முடிஞ்சத பண்றா. பட் அவளாலயும் எதுவுமே பண்ண முடியல. நம்ம கிளார் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவ ஒரு டவர்ல இருக்க ஒரு ஆள் தான் இவளும். சின்ன ஒரு மெஜிஷியன்ஸ் தான். அத சின்ன மெஜிஷியன் சொல்ல முடியாது. டவர்ல இருக்க ஒரு பெரிய ஒரு லெவல் 10 மெஜிஷியன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ, அந்த மாரி. அவளால முடிஞ்சத பண்றா. பட் அவளாலயும் ஒண்ணுமே முடியல. நம்ம கிளார் அடி வாங்குறத நம்ம எட்வர்ட் பார்த்துட்டு உடனே அங்கே இருக்க டிராப்ஸுக்கு கமெண்ட் கொடுப்பான். உடனே ஒரு சூசைட் அட்டாக்கை லான்ச் பண்ணுங்க டிராப்ஸ், நீங்கள் எல்லாருமே போய் அந்த மான்ஸ்டர் கிட்ட சூசைட் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அங்கேருந்து ஒரு டிராப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறா, என்ன முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்க, இவ்வளோ நாள் நாங்கள் உங்கள் கைண்டுக்காக சீல்டாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உழைச்சிட்டு இருந்தோம், இப்போ என்ன எங்களை போய் சாக சொல்கிற, சூசைட் அட்டாக் பண்ண சொல்கிற அப்படின்னு கேட்க, உடனே நம்ம எட்வர்ட் சென்சே சொல்கிறான், ஆமாம் நான் உங்களை சாக தான் சொல்கிறேன், இந்த கேபிட்டலுக்காகவும் இங்கே வாழ்கிற மக்களுக்காகவும் இங்கே வாழ்கிற குழந்தைகளுக்காகவும் நீங்கள் உங்களோட உயிரை இழந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம எட்வர்ட் அவங்களுக்கு கமெண்ட் கொடுக்குறான். இப்படி நம்ம எட்வர்ட் பேசிட்டு இருக்கப்பவே டக்குன்னு மேல இருந்து ஒரு சின்ன மான்ஸ்டர் வந்து நம்ம ஜியானா மேல விழுகுது. ஜியானா அதாவது நம்ம டார்ஃப் தான். அவ தான் எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கா. ஸோ அவன் மேல கரெக்ட்டா விழுக வரப்ப நம்ம எட்வர்ட் உடனே வேகமா போய் நம்ம ஜியானாவ காப்பாத்துறான் அந்த ஒரு மான்ஸ்டர் கிட்ட இருந்து. அவளுக்கு ஒரே ஷாக்கு. என்னடா இவன் நம்மள போய் சூசைட் அட்டாக் பண்ண சொல்றான். கடைசில இவனே வந்து நம்மள காப்பாத்துறான். ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து பார்த்தீன்னா, நம்ம எட்வர்ட பார்த்து ஒரு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. நம்மள சாக சொல்லிட்டு இப்படி பண்றானே அப்படின்ட்டு. அப்போ தான் ஜியானா கேட்குற எட்வர்ட் கிட்ட, "என்னடா பண்ணிட்டு இருக்க நீ?" அப்படின்னு கேட்க, நம்ம எட்வர்ட் சொல்றான், "இந்த சமயத்தில என்னோட உயிரோட உங்களோட உயிர் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எங்களோட மேஜிக் எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மான்ஸ்டர் கிட்ட ஒர்க் ஆகாது. பட் உங்களால மட்டும் தான் அத தடுத்து நிறுத்த முடியும். இந்த சமயத்தில என்னோட லைஃப் அதாவது என்னோட உயிரை விட உங்களோட உயிர் தான் ரொம்ப முக்கியம். என்னோட உயிர் வெறும் மண்ணுக்கு தான் சமம்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி மோட்டிவேட் பண்றான் நம்ம டார்க்ஸ. உங்களால மட்டும் தான் அத தடுத்து நிறுத்த முடியும்னு. உடனே நம்ம ஜியானாவும் மோட்டிவேட் ஆயிட்டு அங்க இருக்க எல்லா டார்க்ஸுக்கும் கமெண்ட் பண்றா. உடனே நம்ம அங்க இருக்க சென்டர் ஆஃப் சிட்டிக்கு நம்ம வந்து போகணும் வாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்காங்க அவங்க. இன்னொரு சைடு நம்ம கோலட்டும், நம்ம சியோனும் நம்ம வில்ல காப்பாத்த போயிட்டு இருக்கப்ப, டக்குனு அந்த பெரிய மான்ஸ்டர் அதாவது லெவல் 40 மான்ஸ்டர் டவர நோக்கி போயிட்டு இருந்த மான்ஸ்டர் டக்குனு நின்னு நம்ம கோலட்ட வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம கோலட்ட அவளால முடிஞ்ச மேஜிக் பவர் எபிலிட்டி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறா. பட் டப்புன்னு அவ கையில இருந்த பிரேஸ்லெட் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கர் பண்ண ஆரம்பிக்குது. அதாவது அவளோட மேஜிக் பவர் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு போல. டப்புன்னு நம்ம கோலட்ட அந்த மான்ஸ்டர் அடிக்க வரப்ப, நம்ம சியோன் அவனோட அட்டாக் வச்சு அட்டாக் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கான். ஸோ இந்த மாரி எல்லா இடத்துலயுமே அந்த லெவல் 30 மான்ஸ்டர்ஸ் இருக்கனால மேஜர்ஸால வந்து பார்த்தீங்கன்னா, தாக்கு பிடிக்க முடியல. எல்லா இடத்துலயுமே அந்த சின்ன மான்ஸ்டர்ஸோட பவர்ஸ் தான் ஓங்கி நிக்குது. நம்ம மேஜர்ஸால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏகப்பட்ட மக்கள் இறந்திருக்காங்க. குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, நடு ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தவிக்க விட்டுருக்காங்க. இந்த சமயத்தில நம்ம கோலட்டோட ஃப்ரெண்ட காமிக்கிறாங்க. கடைசியா ஒரு தடவ கோலட்ட பார்க்கலான்னு பார்த்தேன். பார்க்க முடியாத போல அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மாரி வெக்ஸ்ல நடந்து போயிட்டுருக்கா. அப்பதான் ஒருத்தன் மைக்ல சொல்லிட்டு இருக்கான். எல்லா மக்கள்கிட்டயும் கமெண்ட் குடுக்குறான். எல்லாம் சவுத்த நோக்கி ஓடுங்க. அந்த இடத்த ஓடுனீங்கன்னா, நீங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சீக்கிரமா சவுத்த நோக்கி ஓடுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இப்படி அவன் சொல்லிட்டு இருக்கப்பவே 2 ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, "சீக்கிரம் வா நம்ம சவுத்த நோக்கி போயிட்டு இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே ஒரு மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுங்கள அட்டாக் பண்ண வருது. அப்ப டப்புன்னு அவங்களோட சென்சேவான நம்ம எல்சா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து அவங்கள காப்பாத்துறான். காப்பாத்திட்டு, "இந்த மாரி சமயத்தில உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. யார் யாருக்கெல்லாம் காயம் அடைஞ்சிருக்கோ அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறப்படுத்துற வேலைக்கு நீங்க போங்க. இந்த மான்ஸ்டர்ஸ என்கிட்ட விட்டுருங்க." அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றா. இவளும் அவங்களோட டீச்சர் தான். இவளோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்சா. ஸோ இவ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கமெண்ட் குடுக்குறா. அவங்க 2 பேரும் ஓடுறானுங்க. இவளுக்கு முன்னாடி ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் இருக்கு. ஸோ அவளோட மேஜிக் எபிலிட்டிய வச்சு அத வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஸ்டூடெண்ட் எம்மா அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உட்காந்து அழுதுட்டு இருக்கா. என்னடா ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவளோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து கிடக்கிறா போல. ஸோ அவ ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவள் சொல்லியிருக்கா, "இந்த வாரத்தில நான் என்னோட தம்பிய பார்க்கலான்னு போனேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட தம்பிய பார்க்க போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி அவள பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, இவ அழுதுட்டு இருக்கா. ஏன் நமக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாரி சோகத்தில இருக்காங்க. அவங்கள நோக்கியே மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு.
ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே மான்ஸ்டர்ஸோட கை தான் ஓங்கி இருக்குது. மெஜிஷியன்ஸால் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அந்த மான்ஸ்டர் கிட்ட மேஜிக் எதுவுமே ஒர்க் ஆகவும் மாட்டேங்குது. இன்னொரு சைடு நம்ம ஸ்கூலோட பிரின்சிபலை காமிக்கிறாங்க. ஸோ அவளுக்கு வந்து அந்த டெலிபோர்ட் டிவைஸ்லேருந்து சவுண்ட் வந்துட்டே இருக்குது. எல்லா இடத்துலையும் இருந்து எங்களுக்கு உதவி தேவை, பேக்கப் வேணும், நிலமை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவளால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். இன்னொரு சைடு நம்ம ஐரிஸை காமிக்கிறாங்க. அட்லீஸ்ட் ட்ராப்ஸ் இருந்தனாலையாவது நம்மளால் கொஞ்சமாவது சமாளிக்க முடிஞ்சது. பட் இந்த நிலமையை நம்ம இதுக்கு மேலே இந்த நிலமை இன்னும் தொடர்ந்துச்சுன்னா நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு சைடு திங்க் பண்ணிட்டு தான் இருக்கா. அப்போ தான் அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம ஃபின் வந்து பார்த்தீங்கன்னா வரான். நம்ம ஃபின் வந்து ஆரனோட சப்பார்டினேட்டாக இருந்தான். ஸோ அவன் வந்துட்டு ஸ்வாட் எங்கே போயிருக்கா ஐரிஸ் அப்படின்னு ஐரிஸை பார்த்து கேட்குறான். ஸ்வாடு அப்படிங்கிறது வேறு யாரும் இல்லை, நம்மளோட வில்லை தான் நம்ம ஸ்வாடுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கேட்குறான். வில் எங்கே போயிருக்கான் அப்படிங்கிறத கேட்குறதுக்கு வேலை தான் ஸ்வாட் எங்கே போயிருக்குன்னு அவன் கேட்குறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு அப்டேட் தரேன்னு சொன்னல, அது இந்த அப்டேட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளான். நீங்கள் யாராவது சிஓசி விளாட்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக நம்மளோட கிளானில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கிளான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக இன்ஆக்டிவாக இருந்தது. இப்போ தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 18 கிளான். இது என்னோட கிளான் தான். நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட்டிகிட்டு வரதுனா கூட்டிகிட்டு வாங்க. இப்போதைக்கு 5 மெம்பர்ஸ் தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடுக்கு நான் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பேன். ஏன்னா ஃபைட் சீன்லாம் வேறு லெவலில் இருந்தது. நீங்கள் எத்தனை ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னொரு சைடு அந்த வில்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபஸர் அண்ட் நம்ம வில்லை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுவோம். அட்டாக் பண்ணனால அந்த ட்ராகனில் பறந்துட்டு இருந்த நம்ம ப்ரொஃபஸரும் வில்லு வந்து வேணால் கீழே விழுந்துருவாங்க. பட் கீழே விழுந்ததுக்கப்புறமேட்டு தான் நம்ம வில்லுக்கு எதுவுமே ஆயிருக்காது. பட் நம்ம வில்லு நம்ம ப்ரொஃபஸரை பார்ப்பான். ப்ரொஃபஸர் அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருப்பான். என்னடா நல்லா தான் இருக்குது போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ தான் தெரியும் அவனோட ஹார்ட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டையே இருக்குங்க. அந்த ஹோல் இருக்கப்போ இவன் எப்படி பேசுகிறான்னு ஒன்றும் புரியல. ஸோ வேறு லெவலில் ஒரு ஹோலு எப்படா உயிரோடு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம வில் ரொம்பவும் ஷாக்காயிடுறான். ப்ரொஃபஸர் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க, வில் என்னை மன்னிச்சிரு, உன்னை நான் காப்பாற்றலான்னு பார்த்தேன், ஆனால் என்னால் காப்பாற்ற முடியாது போல் அப்படின்னு சொல்லி நம்ம வில் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அப்படியே மெதுவாக நடந்து வந்துட்டுருக்காரு. உடனே நம்ம வில் அழுதுகிட்டே நம்ம ப்ரொஃபஸர் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ப்ரொஃபஸர் ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது, என்னால் ரோஸ்ட்டையும் காப்பாற்ற முடியல, உங்களையும் காப்பாற்ற முடியல, என்னால் மட்டும் ஏன் மேஜிக் எபிலிட்டியே யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதே தான் பேசிகிட்டு இருக்கான். ஒரு ஸ்வாடை மட்டுமே வச்சுட்டு இந்த உலகத்தை என்னால் காப்பாற்ற முடியாது, எனக்கும் மேஜிக் எபிலிட்டி வேணும், என்னால் உங்களை காப்பாற்ற முடியல, என்னை மன்னிச்சிருங்க சென்ஸு, என்னால் ரோஸ்ட்டையும் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுதுட்டு இருக்கான் நம்ம ப்ரொஃபஸர் கிட்ட. நம்ம ப்ரொஃபஸர் மெதுவாக அவன் பக்கத்தில் வந்து அவனை கட்டி பிடிச்சி, இல்லை வில் அப்படிலாம் கிடையாது, உன்னாலேயே மேஜிக் யூஸ் பண்ண முடியும் வில், உன்னால் ஒரே ஒரு மேஜிக் பவரை இந்த உலகத்தில் வேறு யாராலையும் யூஸ் பண்ண முடியாத மேஜிக் பவர் உன்னால் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ப்ரொஃபஸர் நம்ம வில் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அதை நம்ம வில் என்னன்னு கேட்குறான். கேட்டுட்டு இருக்கப்பயே நம்ம ப்ரொஃபஸர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துடுறாரு. அப்போ தான் வில் கேட்குறான், ப்ரொஃபஸர் அந்த மேஜிக் பவர் என்ன, என்னால் என்ன மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும் சொல்லுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அப்போ தான் இந்த இடத்துல கரெக்டாக நம்ம ஃபின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாடை எடுத்து நடந்து வந்துட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஃபின் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட், அந்த லைட்டை வச்சுட்டு நம்மளால் எதை வேணாலும் தொலைச்சிட்டு உள்ளே போக முடியும், அந்த லைட்டோட பேர் தான் அர்ஜென்ட் லைட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். நம்ம வில்க்கு ஒன்றுமே புரியல, என்னது அர்ஜென்ட் லைட்டா, ஃபின் நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்க, நீ ப்ரொஃபஸருக்கு ஒன்றும் ஆகலை, அவர் கீழே வச்சுட்டு அவருக்கு பல்ஸ் கிக் ஆச்சுன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பியும் மூச்சு விட ஆரம்பிப்பார் அப்படின்னு சொன்ன உடனே அவரோட நம்ம ப்ரொஃபஸரோட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹீல் ஆகிற மாதிரி இருக்குது. உடனே நம்ம வில் நம்ம ப்ரொஃபஸர் கீழே வச்சுட்டு நம்ம ஃபின் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறான், என்ன லைட்டு என்ன மேஜிக் அப்படின்னு கேட்க, உடனே நம்ம ஃபின் சொல்கிறான், உனக்கான ஸ்டேஜ் செட் ஆயிடுச்சு, நீ எந்திரிச்சுன்னு இல்லை, இதுதான் உன்னோட திறமையை காமிக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபின் நம்ம வில் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். என்ன மேஜிக்னு சொன்ன உடனே நீர் நிலம் காற்று நெருப்புன்னு நினச்சியா, அதெல்லாம் கண்டிப்பாக உன்னால் பண்ண முடியாது, உன்னால் மேஜிக் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஃபின் மறுபடியும் சொல்கிறான். நம்ம வில்க்கு ஒன்றும் புரியல, என்னடா லைட்டுங்கிற ஒரு மேஜிக் யூஸ் பண்ண முடியுங்கிறான், அப்புறம் மறுபடியும் யூஸ் பண்ண முடியாதுங்கிறான், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்ல, அப்புறம் தான் நம்ம ஃபின் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். அவர் உங்ககிட்ட என்ன சொன்னார்னா, உன்னோட வில் பவரை தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக்னு சொல்கிறாரு. அதாவது வில் பவர்னால் ஒன்றும் இல்லை, நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு முயற்சியோ அல்லது அந்த ஒரு வில்லை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம வில் என்னது அதுவா, அதை வச்சுட்டுலாம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம ஃபின் உடனே கடுப்பாயிட்டு, அதுதான் இருக்குல்லே ரொம்ப முக்கியமான விஷயம், அதுதான் உங்ககிட்ட இருக்குது, உன்னால் உன்னையே மாற்ற முடியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகத்தை உன்னால் மாற்ற முடியாது, முதல்ல நீ உன்னை மாற்றிக்கோ, எந்திரிச்சு நில்லு, நீ எங்கே இருந்து வந்த அப்படிங்கிறத நீ யோசிச்சுப்பாரு, நீ இந்த இடத்துக்கு வரதுக்கு எவ்வளோ பண்ணியிருக்க அப்படிங்கிறத யோசிச்சுப்பாரு, உன்னோட ஆர்ஜின் அதாவது உன்னோட தொடக்கம் எங்கே அப்படிங்கிறத யோசிச்சுப்பாரு, எந்திரிச்சு நில்லு, இப்போ உன்னுடைய லாக் வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். பேசிக்கிட்டே நம்ம ஃபின் அவனோட கையை முறுக்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளட் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுகுது. அது கரெக்டாக அந்த ஸ்வாடில் வந்து பார்த்தீங்கன்னா விழுகுது. ஸ்வாடில் விழுந்த உடனே ஸ்வாடு அப்படியே ஃபுல்லாக ஒரு லைட்னிங் மாதிரி அப்படியே மாற ஆரம்பிக்குது.
எந்திரிச்சு இந்த ஸ்வாட எடுத்துக்கோ, நீ யார் அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் காமி அப்படின்னு நம்ம ஃபின் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கான். நம்ம வெல்லுக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல. அந்த ஸ்வாடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே லைட்னிங்காக போயிட்டுருக்கு. இந்த சீன் தான் நம்ம இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஒரு தரமான சீன் இது. ஸோ டப்புன்னு அந்த ஸ்வாடை எடுக்கிறான். அந்த ஸ்வாடை எடுத்த உடனே அவனை சுற்றி ஃபுல்லாக லைட்னிங்காக போகுது. நம்ம வில்லோட முடி அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலரில் மாறி அப்படியே ரொம்ப நீளமாக வளர ஆரம்பிக்குது. அப்போ தான் நம்ம வில்லே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், ஆமாம் என்னால் மட்டும்தான் ஒரே ஒரு மேஜிக் பவர் யூஸ் பண்ண முடியும், அந்த மேஜிக் ஸ்பெல்லோட பேர் கரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வேகமாக ஓடுறான். ஒரு லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகுமோ லைட்டோட ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கான். எல்லா மான்ஸ்டர்ஸையும் வழியில் இருக்க எல்லா மான்ஸ்டர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கொல்றான். அங்கே இருக்க எல்லாருக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல. என்னடா ஏதோ ஒரு வெளிச்சம் மாதிரி வருது, எல்லா மான்ஸ்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போகுது அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேபிட்டல் காமிக்கிறாங்க பாருங்கள். இந்த லைட்டில் இருக்க எல்லா இடமுமே நம்ம வில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் அந்த மான்ஸ்டர்ஸ் கொன்னது தான். இதை நம்ம எல்ஃபீரா டவர்லேருந்து பார்த்துட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுவா. ஏன்னா வில்லோட அவனோட பாய் ஃப்ரெண்ட் தானே, அதனால். இன்னொரு சைடு அந்த பெரிய மான்ஸ்டர் நம்ம கோலட்டியை நம்ம சியோன்கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம கோலட் நம்ம சியோன்கிட்ட சொல்லுவா, சியோன் நம்ம இங்கேருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம சியோன் உடனே கத்திக்கிட்டே, இல்லை நான் கண்டிப்பாக ஓட மாட்டேன், இந்த இடத்துல அவன் இருந்திருந்தா அப்படின்னா கண்டிப்பாக ஓட மாட்டான். யாருன்னா நம்ம வில்ல தான் சொல்கிறான். இந்த இடத்துல வில் இருந்தால் கண்டிப்பாக ஓட மாட்டான். என்ன தான் அவன் கோலத்தனமாக இருந்தாலும், என்னமா புத்திசாலித்தனமாக இருந்தாலும் கண்டிப்பாக அவனை நான் சைடு போட விட மாட்டேன், கண்டிப்பாக என்னாலையும் இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வில்லோட ரைவல் தான் நம்ம சியோன். ஸோ அவனே வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா என்னாலையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியோன் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம சிவன் இந்த மாதிரி கத்திட்டு இருக்கிறது நம்ம வில்லோட காதுக்கும் கேட்குது. ஏன்னா நம்ம வில் இந்த இடத்த நோக்கி தான் வந்துட்டுருக்கான். அப்போ வில் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இல்லை சியோன் இவ்வளோ நாளாக நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருந்திருக்க, நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் உங்கள் பின்னாடி ஓடி வந்துட்டு இருந்திருக்கேன், எனக்கு உங்களை பார்த்து ரொம்ப பொறாமையாக இருந்தது, என்னடா என்னால் மட்டும் பவர் யூஸ் பண்ண முடியலையே அப்படின்ட்டு. பட் எனக்கு இவ்வளோ நாள் மோட்டிவேஷன் கொடுத்து நான் இவ்வளோ தூரம் வந்ததுக்கான காரணமே நீங்கள் தான், நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு அவனோட மனசுக்குள்ளேயே அவன் சொல்லிவிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சியோனுக்கு டிஃபெண்ட் பண்ண வரான். கரெக்டாக அந்த மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறப்ப நம்ம வில் அவனோட ஸ்குவாடை வச்சு அதை அட்டாக் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணுவான். ஸோ செம்மையாக இருந்தது இந்த சீனு. நம்ம இன்ஸ்டாவில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், சொன்ன மாதிரி போய் செக் பண்ணி பாருங்கள். இதோட இந்த எபிசோட் முடியுது. நம்ம வில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் ஃபார்ம், எப்படி நம்ம ட்ராகன் பாலில் நம்ம கோகோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் எடுப்பானோ அதே மாதிரி இவன் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கான் அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். அடுத்த எபிசோடில் தான் தெரியும் என்ன மாதிரி ஃபைட் பண்ண போகிறான் அப்படின்னு. ஸோ அது வரைக்கும் காத்திருப்போம். அண்ட் நான் தான் மிஸ்டர் நோபடி அண்ட் ஐம் சைனிங் ஆஃப். மறக்காமல் நம்ம சிஓசி கிளானில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாலையும் போய் நம்மளோட இந்த அனிம் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரீவர்ஸ், டாட்டா, பாய் பாய்.